பன்னீர் டிக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீரை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பன்னீர் வாங்கும்போது நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் அண்ட் கெடாமல் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்லைஸ் மட்டும்தான் எடுத்துருக்கோம் இன்றைக்கி. அதில் தான் நம்ம பன்னீர் டிக்கா செய்ய போகிறோம். பன்னீர் டிக்கா செய்கிறதுக்கு பன்னீரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் நல்லா கட் பண்ணதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நான். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறமா சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா பன்னீரில் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குன்றதுனால நம்ம கடலெண்ணெயிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டு வச்ச பன்னீரை ஒன்று ஒன்றா சேர்க்கணும். நிறைய எண்ணெயும் ஊற்றக்கூடாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.